ப்ரெஸ் மீட்டை பண்ணிடுறேன் அண்ணே. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறேங்கண்ணே. அண்ணே, மதுரை மாநகரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய இனிமையான மாலை வணக்கம். தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுடைய இல்ல திருமண விழா மிக சிறப்பாக மதுரையில் சில நாட்களுக்கு முன்பு நடைந்தேறியது. அந்த நிகழ்வுக்கு அந்த அன்னைக்கு வர முடியாத காரணத்தினால் இன்றைக்கி அண்ணனுடைய இல்லத்திற்கு வந்து திருமணமான நம்முடைய பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்தையும் சந்தித்து குடும்ப உறவினர்கள், அவங்களுடைய தாய் குறிப்பாக அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து விட்டு என்னுடைய மகிழ்ச்சியும் அவர்களோடு பகிர்ந்து விட்டு இங்கிருந்து நான் புறப்படுறேன். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, உங்கள் கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். அண்ணே, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கண்ணே. நான் இன்னும் விஜயும் டிவிக்கேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை வந்து மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்றைக்கி சொல்கிறேன். அரசியலுக்கு புதியவர்கள் வரணும், எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரலை அப்படிங்கிறக்காக அப்படியே நான் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன். அவருடைய பாதையில் அவர் போகட்டும். அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி டிவிக்கேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல்னு விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்றைக்கி நாகரிகமாக இருக்குது. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு, அதே டிவிகேக்கு, அதே பாணியில், அதே பிலோ த பெல்ட்டில் அதை விட சிறப்பாக எனக்கு பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு நினைக்கிறேன். அரசியலுக்கெல்லாம் நாகரிகமாக இருக்கட்டும், அவருடைய பாதையில் அவர் போகட்டும், மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும். அது ஏற்கனவே நான் சொன்னது போல் இவிஎம் மிஷினில் நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள், எல்லா தலைவர்கள், எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கட்டும். அது காத்திருப்போம். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நீங்கள் சொல்லும் பொழுதே சில பேர்த்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலின். ஏன்னா 2nd லெவல் 3rd லெவல்னு போக ஆரம்பித்து நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா இதுக்கு எண்டே இல்லை. அதனால் இது ஒரு வார்னிங்காக கூட அவங்க எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்கன்னா, நியூஸ் 24/7 தொலைக்காட்சி நிறுவனம் இன்று காலையில் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்கே இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட்டு, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறார். இதைவிட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும்? ஆனால் கரூர் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்தே தெரியுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் தப்பாக நடத்தக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி, அதை படம் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு நிருபர், கதிரவன் என்கின்ற நிருபர், அவரை தாக்கியும் இத்தனை காலமாக அது வந்து மௌனம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால் நாங்கள் இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட்டரை தூக்கி உள்ளே வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவும் செட் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே திமுக காரங்க தான். ஒன்று திமுக காரங்க நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாட்டுறாங்க, அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க. இதை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்குது அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே? அதனால் உடனடியாக எஃப்ஐஆரை போடுங்க, கைது பண்ணுங்க, தூக்கி உள்ளே வைங்க. எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே செய்யாமல் ஒப்புக்கு சப்பானியாக ஒரு கரூர் காவல்துறையை வைத்துக்கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வர்றேங்கண்ணே, கேளுங்க. தமிழகத்துல என்டிஏவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு நயினா நாயுடு உட்பட எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து பாஜக தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கன்னா, அது எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய தலைவர்கள்
அவங்க மக்கள் முன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் கைத்தட்டு பெறுவதற்காக அவங்க கட்சிக்குள்ளே அவர் என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு அது அவருக்கு விட்டது. அதனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்கிறாங்க, தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று காலையில் கோயம்புத்தூரில் சொன்னது போல் அந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுடைய விசிலுக்காக கைத்தட்டலுக்காக பேசிய பேச்சாக மட்டும்தான் இருந்தோ தவிர ஒரு டெப்த்தாக ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாக்காளனா எதற்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும், எதற்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற பேச்சா இல்லை. அதனால் அதை கடந்து போய் விடலாங்கண்ணா. திருப்பரங்குன்றத்தில் அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த தீபம் ஏற்ற விடலை. ஆனால் நீதிமன்றத்தில் போய் அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு கொடுத்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கலாம். 100%ங்கண்ணா. தமிழக அரசு முதலமைச்சரே வந்து கொடுத்ததாக தான் எடுத்துக்கணும். ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யார், அரசு யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர். இன்றைக்கி அவங்க போய் கோர்ட்டு முன்பு நின்று மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்கு, எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கு அரசியலுக்காக மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கு அரசியலுக்காக இதை எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இன்றைக்கி யார் பலிகாடாவாக மாறி இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்றைக்கி பலியாடு மாதிரி நிற்கிறாங்க. அதனால தான் நேற்று நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டது, இன்னும் நீதியரசர்கள் ஒரு படி மேலே போய் அந்த ஆட்சியருக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார். ஏன்னா ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்சு அதில் நமக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அந்த 144 CRPC என்ன போட்டாங்களோ அதே ஃப்ராட் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது டிவிஷன் பெஞ்சிலேயே சொன்னாங்க இதே ஒரு ஃப்ராட் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தப்பான ஒரு 144 தடை உத்தரவு போட்டு அதில் யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு நீதியரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சது யார். பழியை வந்து இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது, நம்முடைய தோழர்கள் மீது, சகோதரர்கள் மீது போடுறாங்க. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. காரணம் எதற்காக? வாக்கு அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா தாவேகா 2வது இடத்துக்கு வந்துருவாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு போயிருவாங்க. தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, நாங்க கூட்டணி வச்சதுனால கூட எங்களுடைய வாக்கு சதவீதமே குறைந்துருச்சு அப்படின்லாம் கூட அவர் பேசியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு 2 கருத்தில் ஒரு கருத்து, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு காலமாக இது ஒரு காங்கிரஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு. காங்கிரஸ் மாநிலமாக, காங்கிரஸை விரும்பக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டு காலம் இருந்திருக்கு. இந்தியாவில் மற்ற பகுதியில் காங்கிரஸ் வருவதற்கு முன்பே தமிழகத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர். இன்றைக்கும் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு ஐடென்டி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஐயா ஆரம்பித்து காமராஜர் ஐயா வரைக்கும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இடையில முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாங்க. இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பிரதிபலிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்குது. கூட்டணி ஒரு பக்கம், ஆசை இன்னொரு பக்கம். டெல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது, காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய தலைவருடைய நிலம் எப்படின்னா தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்து இவங்க வளர்ந்துட்டாங்க, திமுக வளர்ந்துச்சுன்னு எங்கேயுமே சொல்ல, திமுக ஆட்சிக்கு வரணும்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. அவர் மீது நடவடிக்கை கூட எடுக்க முடியாத நிலைமையில தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்துருக்கிறார். பத்திரிகை நண்பர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டால் நான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன், டெல்லியில் முடிவு பண்ணுவாங்க. அதாவது ஒரு கட்சியில் ஒரு தொண்டனின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூட முடியாத ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எதற்கும் டெல்லியை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் காங்கிரஸ் அழிஞ்சிச்சு. தமிழகத்தில் இருந்த பவரை தூக்கி டெல்லியில் கொடுத்தாங்க. கர்ம வீரர் காமராஜரையை எப்படி இங்கே ஆட்சியை நடத்தினாங்க. அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கர்ம வீரர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக 1972 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 234 தொகுதியில் ஒரு தொகுதியும் கூட காங்கிரஸ் நிற்காம 1972 பாதி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் நின்னாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த வீழ்ச்சி காங்கிரஸ் இங்கே இருக்கு. நான் காங்கிரஸ் கட்சியை பற்றி கமெண்ட்ரி கொடுக்க வேலை என் வேலை இல்லைங்கண்ணா. ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சி தமிழகத்தில். ஆனால் இன்னும் அவங்க பாருங்கள் 63 சீட் காங்கிரஸ் நின்னாங்க 2011.
அதன் பிறகு 40 சில்லற சீட்டுக்கு வந்தாங்க. அதன் பிறகு 25 சீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ 60 சீட்டில் நின்ன ஒரு கட்சி அதே திமுக கூட்டணியில் வெறும் 10 ஆண்டுகளில் இன்னைக்கு 25 சீட்டில் வந்து நிற்குது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது. காரணம், தேவையில்லாமல் பிரதமர் மீது வைக்கக்கூடிய அவதூறான பேச்சுக்கள் எல்லாம், பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம். அதனால் இன்றைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க சொல்கிறத சொந்த கருத்துன்னு தான் காங்கிரஸ் சொல்ல போகிறாங்க. அவர் சொந்த கருத்துங்க, ஆனால் கேட்டால் ஆல் இந்தியா டேட்டா அனலிட்டிக்ஸ் விங் ஹெட் அப்படிம்பாங்க. அதனால் இது காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற மக்கள் மன்றத்தில் என் கருத்தாக இதை நான் வைக்கின்றேன். ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க வந்து அவரோட ரொம்ப தொடர்பு இருந்தீங்க, நல்ல தொடர்புல. இப்போ அவர் தனிச்சுடப்பட்ட மாதிரி தெரியுது. அவர் வர யாரும் தனித்தல்ல எங்கேயும் போகலீங்கன்னா காலம் இருக்கிறது, காத்திருங்கள், பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். தமிழகத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் தெளிவாக நினைக்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். அதற்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கண்ணா. அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னே தெரியலன்னு சேகர் பாபு பேசியிருக்கிறாரு சார். ஆனால் நான் சேகர் பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் வீட்டில். அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் அது செவுத்தில் ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர் பாபு அவரை பார்க்கணுன்னா முதலமைச்சரனுடைய ஜீப்பில் ஓரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயிலில் எல்லாம் 4000 ரூபா டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசலில் பார்க்குறதுக்கு போவாங்க. அதே சேகர் பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு, கோவிலில் இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியாக தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர் பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா? ஏன்? அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயிலில் கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும், லோக்கலில் யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேலே ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலிங்கன்னா, செவுத்தில் ஒட்டியிருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்தில் இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்பில் சைடில் ஒட்டிட்டு போகிற ஜந்துவும் ஒரே பேர் தான், அது சேகர் பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம். கிழிச்சாங்க. அண்ணே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோவில் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த காலையில் ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும். அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கை மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அந்நியனாக பேசுகிறாங்களா, அம்பியாக பேசுகிறாங்களா, இல்லை ரெமோவாக பேசுகிறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார். மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமாக இருக்கு. ஆனால் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. தமிழகம் வந்து கடைசி பொசிஷனுங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்தியாவுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு. ஆனால் இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர். தமிழகத்தில் இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்கிற மாதிரி, தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர். இன்றைக்கி வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க? இன்றைக்கி மதுரையை எங்கே கொண்டு போய் அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள்? குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற மதுரையை மாற்றிட்டு இன்றைக்கி சு வெங்கடேசன்னே பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் ஏதோ புக்கு விழாக்கு போகிறாரு, சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போகிறாரு, அப்புறம் திமுகவை பற்றி மட்டும் பேச மாட்டார், எல்லாத்த பற்றியும் பேசுவார். ஏன்னா அவர் மதுரையில் அவருக்கு இருக்கிற ஓட்டு 10,000க்கு கீழே தான். திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவர் ஜெயிக்க முடியும். அதனால் திமுக காரங்களை பற்றி மட்டும் பேசவே மாட்டார், மிச்சதெல்லாம் அவர் பேசுவார். அதனால் இன்றைக்கி மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குங்கன்னா, பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு விமான நிலையத்தை பற்றி ஒன்று சொன்னார், அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லியிருந்தாங்க. எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசியிருக்காராங்கண்ணே? குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காராங்கண்ணே? முதலமைச்சரை சந்தித்து மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காராங்கண்ணே? இங்கே இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பற்றி பேசியிருக்காரா? ஆனால் பேசுகிறதெல்லாம் சைனா, அமெரிக்கா, கிரீன்லாண்டு, அண்டார்டிகா, சைபீரியா,
அது வேற என்ன புதுசாக ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு தான். 3 மாதங்களா மேயர் இல்லாமல் இருக்குது சார் மதுரை மாநகராட்சி. ஆனால் கரெக்ட், இந்த மதுரை மாநகராட்சி தான் அந்த ஃபேமஸாக அந்த ஊழல் வழக்கில் எல்லாம் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அறிவாலயத்தில் மேயரை வீட்டுக்கு போக சொல்லி இன்றைக்கி மேயரே இல்லாத ஒரு நகரமாக மதுரை மாறி இருக்கிறது. அது இங்கே இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா மேயர் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் கார் பக்கத்தில் போகிறதா, இந்த அமைச்சர் கார் பக்கத்தில் போகிறதான்னு அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையாக ரொம்ப காலமாக இருந்துச்சு. இன்றைக்கி மேயர் பதவியே இல்லாதனால இந்த தனிக்காட்டு ராஜாவாக 2 அமைச்சர்களும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஈகோலையே மதுரை அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஊர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அவர்கள் இருவருடைய ஈகோவில் அழிஞ்சிருக்குன்னா அது மதுரை. இருவருடைய தனிப்பட்ட ஈகோவில் மதுரை மாநகராட்சியும் மதுரை நகரத்தையும் குப்பை நகரமாக மாற்றி எங்கேயோ கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சார் கடைசியாக ஒன்று, இப்போ நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார், ஏன் அந்த தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து விலகினேன் அப்பாவுடைய உடல். அண்ணா நீங்கள் கேட்டதுக்காக மறுபடியும் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணா, இந்த தேர்தல் பொறுப்பாளர் என்பது கட்சியினுடைய அமைப்பு வேலை, கட்சியினுடைய அமைப்பு வேலை. இந்த பூத்து சக்தி கேந்திரம் நம்முடைய தொண்டர்களை சந்திப்பது அமைப்பு வேலை. அதுக்கு நம்மக்கிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய திறமையான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய செய்வாங்க. இந்த அமைப்பு வேலையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆத்மார்த்தமான வேலை. ஒரு தொகுதினா நீங்கள் அங்கேயே போய் தங்கி இருக்கணும், 2-3 நாட்கள் ஸ்ட்ரெச்சாக இருக்கணும், வீடு வீடாக போகணும், தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் நிலைப்படுத்தணும், அதன் பிறகு ஆர்கனைசேஷனை சரி பண்ணணும், பூத் அளவெல்லாம் ரெடி பண்ணணும், பூத் கமிட்டியை செக் பண்ணணும். இது முழுவதுமாக ஒரு அமைப்பு வேலை. இன்றைக்கி அமைப்பு வேலை செய்யணும்னா முழுமையாக நேரம் கொடுத்து நீங்கள் பண்ணணும். அங்கே இருக்கணும், நீங்கள் கட்சி உங்களை எதிர்பார்க்கும், சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் அங்கே போகணும். ஏன்னா மாநில தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அதை செஞ்சுருக்கோம், எல்லா தலைவர்களும் அதை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நான் அந்த நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். இந்த நேரத்துக்கு 7ஆம் தேதி போங்க, என்னால் 7ஆம் தேதி போக முடியுமான்னு தெரியலிங்கண்ணா. அதான் நேற்று அதுக்கான காரணம் நான் சொன்னேன். மற்றபடி அரசியல் வேலையும் இன்றைக்கி நம்முடைய இளைஞரணி தம்பியினுடைய திருமணம் இருந்துச்சு. இப்போ தான் திருப்பரங்குன்றத்தில் திருமணத்தை முடிச்சுட்டு இங்கே வர்றேன். அண்ணன் திருமாறன் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு சகோதரரை போல. நான் 2-3 நாள் தாமதமாக வந்தாலும் கூட என்னை அதே இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய அன்றைக்கி அண்ணன் வீட்டில் நான் இருக்கேன். அதனால் இந்த பணி எனக்கு எப்போ நேரம் இருக்கோ ஓடி வந்துடுறேன். உதாரணத்துக்கு 3 நாள் தாமதமாக வர்றேன். அதனால் அமைப்பு வேலையை கட்சி பார்த்துக்கும், தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். மற்றபடி அரசியலை பொறுத்தவரை நம்ம பேசணும். ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறீங்க, நம்ம என்ன பதில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அரசியல் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன். அதிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. அதற்கு கட்சிக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம். ஏன் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடி நாள் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அன்றைக்கி நான் அகில இந்தியா தலைவர்கள்ட்டையே நான் பர்மிஷன் கேட்டேன், ஐயா இன்றைக்கி என்னால் வர முடியாது, கொஞ்சம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, நான் நாளைக்கு வந்துடுறேங்க ஐயான்னு. அடுத்த நாள் டெல்லிக்கு போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். இது எல்லோருமே புரிந்து கொள்வார்கள். ஒரு கட்சியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் யாரை எங்கே பயன்படுத்தணும், யாரை எங்கே கூப்பிடணும். இது நேற்றுலேருந்து பயங்கரமாக நானும் பார்க்குறேன், டிவியில் அப்படி டிபேட் அப்படி மீடியா அப்படி. ஸோ இந்த அன்னைக்கு அமைப்பு வேலைகளை அடுத்த 30 நாளும் நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு 5 தொகுதி கொடுத்துருக்குறாங்க, 6 தொகுதி கொடுத்துருக்குறாங்க, 3 தொகுதி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க நேரம் கொடுத்து அங்கே இருப்பாங்க. அந்த தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றுவாங்க. அதே தொகுதிக்கு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், நான் அவைலபிளாக இருக்கேன். மார்ச்சில் சூழ்நிலை மாறி இருக்கும் வாங்கன்னு கேட்குறாங்க, நான் திரும்ப அங்கே போகிறேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த சரியான நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் அது கட்சியை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவோ நான் கட்சிக்கு சொல்லிட்டேன். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் அண்ணே கோயம்புத்தூரில் நிற்பீங்களா, அண்ணே இங்கே நிற்பீங்களான்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன். நானாக சொல்லலை, கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். எப்பவுமே என்னை பொறுத்தவரை நான் ஒளிச்சு மறைக்கிற ஆள் இல்லை, நேரடியாக பதில் பேசிட்டு போகிறாள். ஏன்னா எப்பொழுதுமே நேரடியாக பேசிட்டோம்னா மனசில் எப்பவுமே பாரம் இருக்காது. அதே நேரத்தில் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை 2026 திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏ, இன்றைக்கி அவங்க மாற்றி பேர் வச்சுக்கிறாங்க, இந்தி அலையன்ஸ்னு வச்சுக்கிறாங்க, யூபிஏன்னு வச்சுக்கிறாங்க. அது என்ன பேராக இருந்தாலும் கூட அவர்கள் 2026 ஆட்சி கட்டலிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். அண்ணாமலை சார் மீண்டும் கோவில் போட்டிடுவாங்க. அண்ணே நம்ம கட்சியை பொறுத்த வரைக்குங்கண்ணே, இந்த கட்சியினுடைய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாத்துக்குமே அந்த கட்சி ஒரு பணி கொடுக்கும், இதை செய்யுங்கன்னு சொல்லணும். ஈவன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட கட்சி ரீநாமினேட் பண்ணாதான் அவங்க அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக திரும்ப வருவாங்க. அதனால் இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா கட்சி யார் எங்கே நிற்கணும், எதற்காக நிற்கணும். 2024 கோயம்புத்தூரில் நிற்கணும், கோயம்புத்தூர் நின்னாச்சு. 2026 எங்கே நிற்கணும்னு சொல்லும்பொழுது அங்கே நிற்கிறோம். அதே நேரத்தில் எல்லா பகுதியிலையும் வேலை செய்கிறோம். அரசியல் வேலைகள் எல்லா பகுதிக்கு போகிறோம், எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். இன்றைக்கி மதுரையில் இருக்கிறோம், நேற்று கோயம்புத்தூர், அடுத்த 2-3 நாள் நாளைக்கு மத்தியானத்துலேருந்து கோயம்புத்தூரில் இருப்பாங்க நான் 2 நாளைக்கு.
அதனால் எங்கெங்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியுதோ கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்து நேரம் கொடுத்துட்டு திரும்ப நான் போய்க்கிறேங்கன்னா, அமைப்பு வேலையை பொறுத்தவரை சொல்லுகின்ற நேரத்திற்கு என்னால் வர முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். கட்சிக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அகில இந்திய தலைவர்களுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதற்குத்தான் நான் நிதின் நபீன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவையும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் கொடுத்தேன். இந்த குழப்பம் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு உதாரணமாக கொடுத்தேன். நன்றி அண்ணா. அண்ணா எஸ்வி சேகர் அண்ணன் அவர் ட்ராமாவில் தான் நடிச்சிட்டு இருந்தார். அவர் ட்ராமாவில் நடிச்சிட்டு இருந்தார். முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தார். ட்ராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பார். அவர் ட்ராமாக்காரர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா, ட்ராமாவில் நடிக்கிறவங்க அரசியலை பற்றி பேசுகிறாங்க. ட்ராமாவில் நடிக்கிறவங்க ட்ராமா நடிங்க, உங்களுக்கு டிக்கெட் விற்கணும், முதலமைச்சர் காலில் உழுவணும், ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும், அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அரசியலுக்குள்ள? அதாவது நான் வந்து 2014 மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன், அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்றைக்கி திமுகவுக்கு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ, நான் பிஜேபியில் இருப்பேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்கிறேன். நீ திமுகவுக்கு போகணும், அல்லது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியிலேருந்து அதிமுகவுக்கு போகணும், அதிமுகவில் அந்த தம்பி டிவிகேக்கு போகணும், நீ போகிறனா போய்க்கப்பா, பழியை என் மேலே போடுற. உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில் நீ இருக்கணும். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த காமெடி நடிகர் வந்து அப்படித்தான் ஆயிட்டார். ஆனால் நீங்கள் மீடியா நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும். மக்களுக்கு காலையிலேருந்து டிவியை பார்க்குறாங்க. அண்ணாமலை என்ன எப்போ பார்த்தாலும் சீரியஸாக பேசுவார், உலக அரசியல் பேசுவார், டேட்டா பேசுவார். அப்போ காமெடிக்கு ஒரு 2 பேர் வரணும், அவங்களையும் போட்டால் தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க. ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க. அந்த காமெடி நடிகர் 2 கருத்து சொல்கிறாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க. அதனால் காமெடி நாடக நடிகரை காமெடியாகவே வச்சுக்குவோம். இத்தனை நாளாக பதில் சொல்ல நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம். அவர் கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்டை விற்றுட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்தில், நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் ஆண்டவன் அவங்கள வச்சுருக்கான். ஆனால் கேட்டால் நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன், அந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தேன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன். நாடக கூடாரம் போல் கட்சியாக மாறுறவங்களுக்கெல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்க?